ஷாஹி துக்டா பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 3 கப் அளவுக்கு பால், 1 கப் சர்க்கரை, 5 பிரெட் ஸ்லைஸ், முந்திரி பாதாம், 6 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சிருக்கேன், 1 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க். அடுப்புல கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்திருக்க பால் அதில் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இல்ல கண்டன்ஸ் மில்கை சேர்த்துக்கலாம். கண்டன்ஸ் மில்க் சேர்த்ததுக்கு அப்புறமா ஏலக்காய், நட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பாலை நல்லா கிளறிட்டே இருக்கணும். பால் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ரீக்வெண்டா இதை கிளறிட்டே இருக்கணும். பால் அடியில பிடிக்காம பார்த்துக்கோங்க. பாத்திரத்தோட சைட்ல பாலோட ஆடை படியும். அது எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணி திருப்பி பால்லே போட்டு கலரணும். அதுதான் இந்த ரப்டிக்கு டேஸ்டே கொடுக்கும். பால் திக்காகிற வரைக்கும் நம்ம இதை கிண்டிட்டே இருக்கணும். உங்ககிட்ட கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்க அதுக்கு பதிலாக 1 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லை பால் பவுடரும் இல்லைன்னா நீங்க இந்த பால் நல்லா திக்காகி வத்தி போற நேரத்துல 1 கப் சுகரை சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டிக்கோங்க. பால் நல்லா இந்த அளவுக்கு திக்காகிருச்சு. நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். அது இந்த அளவுக்கு திக்காகிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ இதை ஆற வச்சிட்டோம்னா இதை விட நல்லா திக்காயிடும். இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டா இருக்கும். ட்ரெடிஷ்னலான ஷாஹி துக்டால கலருக்காக குங்குமப்பூ சேர்ப்பாங்க. நீங்க விருப்பப்பட்டா ஃபுட் கலரை கூட சேர்த்துக்கலாம். ரப்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சுகர் சிரப் பண்ண போறோம். சுகர் சிரப்புக்கு 1 கப் அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு தண்ணி. இது ரொம்ப கெட்டியாக தேவையில்லை. இந்த சுகர் எல்லாம் கரைஞ்சு தண்ணி ஆனாலே போதும். இது தண்ணியா இருந்தாதான் நம்ம பிரெட்டை முக்கி எடுக்க முடியும். ரொம்ப திக்கா இருந்தா அது டிஷ்ஷே ஸ்பாயில் பண்ணிடும். இந்த சுகர் கரைஞ்சு இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு 3 நிமிஷம் தான் ஆகும். இந்த 3 நிமிஷத்துல இதை நம்ம எடுத்துடலாம். சரிம்மா, 3 நிமிஷம் ஆகிறதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இந்த ஷாஹி துக்டா எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த ஷாஹி துக்டா ஒரு ஹைதராபாத் டிஷ். ஷாஹினா ராயல்னு அர்த்தம், துக்டானா திங்குன்னு அர்த்தம். இது ஒரு ராயல் டெசர்ட், அதனால தான் இதுக்கு பேரு ஷாஹி துக்டான்னு வச்சிருக்காங்க. கடாயில பிரெட்டை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம பிரெட் எல்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்ல 2 ஹாஃபா கட் பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் பிரெட்டை பொரிக்கணும், இல்லைன்னா பிரெட் எல்லா ஆயிலும் அப்சர்வ் பண்ணிடும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம பிரெட் எல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா பிரெட்டையும் இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனிமே நம்ம பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ரபடி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்ல கீழே ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஒரு லேயர் அளவுக்கு ரப்டியை ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் ரப்டியை ஆட் பண்ணியாச்சு. இனிமே நம்ம பொரிச்சு வச்சிருக்க பிரெட் எல்லாம் சுகர் சிரப்ல சும்மா டிப் பண்ணி எடுக்கணும். அது ரொம்ப இனிப்பா உரிய வேண்டாம். சும்மா டிப் பண்ணி எடுத்துட்டு இது மேல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. எல்லா பிரெட்டையும் சுகர் சிரப்ல 2 டிப் பண்ணிட்டு ஒன்று மேல ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுங்க. இது ரொம்ப சுகர் சிரப்பை உரிய தேவையில்லை. இது லைட்டா நனைஞ்சிருந்தாலே போதும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற ரப்டியை இது மேல ஊத்திக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான ஷாஹி துக்டா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 50% ஆஃப் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்களும் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க.